ஆமாம்மா போலாமா? போலாம். அடிவளம நல்லா இந்த வனமார்க்கத்திலே ஐவர் கொஞ்சம் ஆண்டவர்களும் அருகில் வாஞ்சாலி மட்டுமே இந்த வனத்தில் இருப்போம். ஆனாலும் ஏதோ மன்னவா என்று ஒரு கொள் கேட்கிறது. ஒருவேளை உனக்கு திருமணமாயி உன் பண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டுல, ஆமா, ஒருவேளை உன்னுடைய மனைவியா இருக்குமோடா மந்திரி? அந்த கண்டாரோல்டு குட்டி இங்க எதுக்கு வந்திருப்பா? போனவன் வழி தெரியாது எங்காவது கிணத்துல விழுந்து விட்டானோ அப்படின்னு உன் பொண்டாட்டியா தெளிவிட்டு வராளா? ஐயோ என் பொண்டாட்டியா சாமி, இருங்க நான் போய் பாட்டு வரேன். போடா வாதகாலா. அம்மா நீ யாருமா? நான் யாரு? நவுரு கொஞ்சம். ஆனால் சுவாமி என்னடா என் பொண்டாட்டி வனத்திற்கு வரக்கூடாதுன்னு சொன்னமே? ஆமா, இத்தனை ஆண்டு காலமா வனத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வந்து இன்னைக்கு என் பொண்டாட்டி மண்ணா 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 அழுதுகிட்டு வராளே. போய் ஆபத்து வந்து விட்டது சுவாமி. அந்த டோரிகன்னு சொன்ன மாதிரி ஏதாவது நினைப்படுத்திக்கிட்டு சுமத்ரா அடி என்னை காரணம் சொல்லடி. என்னடி வாங்கிட்டு சொல்லிவிட்டு வந்தோம்? என்ன வாங்கிட்டு சொல்லிவிட்டு வந்தோம்? வரக்கூடாது. இந்த துரியோதனை எங்களை தான் 12 வருஷம் வனவாசம் ஓட்டி வச்சிருக்கிறான். மீதி இருக்கிற யாரு எங்களை வனத்தை தேடி வரலாம்னு சொல்லிவிட்டு வந்தோம்ல. என்னடி அழுதுகிட்டு வர? ஏண்டா செப்பர்க்கா என்ன வாடா இருக்கு? என் முன்னாடி அழுதுக்கு என்ன வாடா இருக்கும்?
வாங்க அங்க போய் கேளுங்க. ஏப்ல ஏய் கண்ணே அடி அந்த அரப கோடி துரியனே அது வனத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னே அந்த எங்களுக்கு எதிராளி பங்கு பகையாளி துரியோதனை அவனே அது வாங்கிட்ட ஆசை வார்த்தை ஏதாவது பேசி தப்பு தப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது சுவாமி. புருஷனவ போயிட்டானு நினைச்சுக்கிட்டு வாங்கிட்ட ஏதாவது தப்பா பேசணும்னா அப்படி பேசினா அவனை நாங்க சும்மா விட்டுருவோமா? எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படி பிச்சு எடுத்து விடுவோம் நாங்க. அப்படிலாம் எந்த தப்புமே கிடையாது. துரியோதனை வரல ஒருவேளை டே புலக்கண்ணா ஒருவேளை இப்படி இருக்குமா? எப்படிங்க டேய் துரியோதரனுக்கு அப்பேற்பட்ட கெட்ட புத்தி இல்ல. ஆமா சாமி நல்லவன் தான். இவனா தான் இருப்பான்டா. ஏய் ஒன்ன மாதிரியா ஒரு ஓரையா இருக்கான். யாருங்க அவன்? அவனு யார் தெரியுமா? அடியே அடி துரியோதரன் வந்தானா? பார்த்தானா அறியாத பண்பாடி வந்தானே அந்த 100 பேத்திலேயே அதிகம் கர்வம் கண்டவன் துரியோதனுடைய தம்பி துரியோதனன். அவன் தான் என் தேவிய பாஞ்சாலிய கூந்தலை விடுத்து இழுத்து வந்து 60ஆம் அடியில் நிறுத்தி உன்னுக்கு அவனை சிறந்த அந்த பட்டை எடுத்த புலியா அப்பேற்பட்ட துரியோதனன் அது வாங்கிட்ட தப்ப தவற பேசணும் நாடி துரியோதனன் வரல துரியோதனன் வரல ஐயா இவனு 2 பேர் இல்லண்டா. ஒரு வேளை எங்களை வனத்தில் விட்டுட்டு நீயாவது மன்னர் இல்லையா என்று நினைச்சு என் மனைவி கிட்ட போய் ஏதாவது தப்பத்த வர இல்லைங்க 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 உங்க கால சுத்திக்கிட்டே கிடக்குறேன் சாமி. நானா சத்தியமா போகல. அப்படி இருந்தாலும் உன்னையும் சொல்லி பெயர் இல்லை. ஏற்கனவே உன்னுடைய கோளாறு இப்படி சாமி. எப்படி இருந்தாலும் நான் தான் 500 ரூபாய் காசுக்கு 5 கிலோ அரிசிக்கு அறுத்துக்கிட்டு வந்துட்டேன். நான் போய் மட்டும் என்ன பண்ண போறேன்? அதுவும் யோசனை பண்ண வேண்டியது. ஒரு வேலை சுபத்ரா இவனா தாண்டி இருப்பா. அடி 5 தேசத்து மண்ணு அந்த கர்ணல் வந்தானா
ஒரு கால் கர்ணன் அப்பேற்பட்டவன் அல்ல. ஒருவேளை ஆள் இல்லாத நேரத்தில் அந்த கர்ணனையாவது வாங்கட்ட ஏதாகிடும். உங்க பொண்டாட்டி அப்பேற்பட்டவளா? அப்படிதானே, என் பொண்டாட்டி அப்பேற்பட்டவன் இல்ல. கிடையாதுங்க. பின்ன ஏண்டி அழுதுகிட்டு வர குருடி? யாசாமி, உங்க பொண்டாட்டி அப்பேற்பட்டவளா? 8 பேத்துக்கு 8 வாழை மரத்தை வெட்டி போடுங்க, அப்படியே கண்ணால பார்த்து பத்திக்கிட்டு எரிய பாடுவ பச்சை எரிய வச்சிருவாங்க. ஆமாங்க. சரி, இங்க பாருங்க, அறியாத புத்தின தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டேன். அது என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தவறு என்றால் எனக்கு எங்கெங்கோ போகுது. அப்படிலாம் போகவே வேணாம். ஏங்க, என்னடி ஆகாய மார்க்கமா ரதம் ஓட்டக்கூடிய ஆகாய கந்தர்வனும் சரி, அவருடைய மனைவிமார்கள் 27 பேரும் சரி, ஆகாய மார்க்கமா ரதத்தை ஓட்டி போயிட்டு போனா இருந்திருக்காங்க. போகட்டும். அப்படி போகும் பொழுது அந்த ஆகாய கந்தர்வனுக்கு தண்ணி தாவம் அதிகமாயிருச்சான். சரி, அதனால தண்ணி கிடைக்கலன்னு அவர்கள் மனைவிமார்கள் 27 பேரும் சேர்ந்து வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் போடுங்க நல்லா இருக்குன்னு சொல்ல. சரி, வெத்தலைப்பாக்கு போட்ட உடனே திரும்பவும் அவருக்கு மயக்கம் வந்துருச்சான். ஐயோ, அந்த கந்தர்வனுக்கா? ஆமாங்க. அவன் ஒரு கிறுக்கா முறுக்கா கந்தர்வன். அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு மயக்கம் தர சுத்திக்கிட்டு தான் தெரியும். ஐயோ ஐயோன்னு கத்திருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே மண்டை கட்டுடி. அப்படி கத்திய உடனே சுவாமி அந்த வெத்தலை பாக்கு தாம்பளத்தை கீழே திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அந்த மண்டையும் கீழே திருப்பி விட்டான். சரி, அப்பொழுது என் அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணு எங்க மாமண்டி. ஆமாங்க, சரி, சூரிய அரிக்கு பூஜை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இப்படி கைய வச்சுக்கிட்டு சரி, அப்படி செய்த உடனே அவன் திப்பிய தாம்பூலமாகப்பட்டது அவன் கையிலே விழுந்துருது, அண்ணனோட கையிலே விழுந்து விட்டது. எங்க மாமன் கையில அந்த எங்க மாமனுடைய கையில எச்சு தம்பளத்தை துப்பன கந்தர்வன் ஒரு நொடி இனிமே உயிரோட இருக்க கூடாது. நம்முடைய ஆயுதத்தை காண்டிபத்தை எடுத்துவிடா. நீங்க ஓடாதீங்க, தொடர்ந்து கேளுங்க. அவனை இந்த கந்தர்வன் எங்க மாமன் கையில எச்சு தம்பளத்தை துவிழ்த்தவன் இனிமேல் ஒரு வினாடி உயிரோடு இருக்கு. உங்களுக்கு வந்து கோபம் எனக்கு இருக்காதா? நான் அரண்மனையில இருந்துகிட்டதுனா பயப்படாதே, நான் கொண்டு போறேன். பயப்படவே மாட்டேன். அந்த ஆகாய கந்தர்வ மனைவிமார்கள் 27 பேரும் முக்காட்ட போட்டுக்கிட்டு அபையனும் ஆனகுந்தி பட்டணம் வந்தாங்க. சரி, யாரு அந்த கந்தர்வனுடைய பொண்டாட்டி? ஆமாங்க, நம்ம எடுத்துக்கா. ஆமாங்க. இந்த என்னத்துக்கு வந்துருப்பாளுவா? வந்த உடனே அபையன்னு வந்தாங்க. சரி, வந்த உடனே என்னமா உங்களுக்கு அபயம்? சரி, அபயத்தை சொல்ல மாட்டோமா? எனக்கு வந்து அபயத்தை காப்பாத்துறேன்னு கை மேல சத்தியம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஐயா, அப்புறம் சொன்ன உடனே ஆகாயம் பூமாதேவி சத்தியாவும் என் அண்ணனாகப்பட்ட கண்ணன் மேல ஆணையாவும் உங்களையும் நினைச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல சரி, எங்க வீட்டுக்காரரையும் அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு வந்து ஆபத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பொம்பளை 27 பேத்துக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்தா சரி. அப்புறம் கதையை கேட்டா இந்த கதையை சொல்றாங்க. பிறகு அப்புறம் சரி எங்க அண்ணன் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு எங்க அண்ணன் கிட்ட போய் நியாயத்தை கேட்டேன். எப்படி இருந்தாலும் நம்ம மாமன் கையில எச்சு துப்பழ்த்தவன் அவன் உயிரோட இருக்கிறது நியாயம் இல்ல. எனக்கு வந்த கோபம் இவ்வளவு அவ்வளவுன்னா கிடையாது. அவ்வளவு கொல்லலாம்னு இருந்துச்சு. இருந்தாலும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டுமே. சத்தி வேற அப்படின்னு எங்க அண்ணன் கிட்ட போய் காலை புடிச்சு கெஞ்சன. சரி, முடியாது அப்படின்னு எங்க அண்ணன் உடச்சி தள்ளி விட்டு உங்களை என்னன்னா திரும்ப சொல்றாரு. உன்னைய ஒத்தி விட்டாரா? ஆமாங்க. எங்க மாமா அப்படி செய்யறவர் இல்லையே. ஐயோ,
அடிச்சு அடி கொஞ்சமா நஞ்சமா நான் கருவாயாங்கிறேன் ஓடி என்ன கருவாச்சிங்கிறாரு எங்க அண்ணன். அப்பேற்பட்ட கருப்பு ஒண்ணும் நீ இல்லையே. எங்க பாருங்க அவன் அடிச்ச அடியில பாரு சாமி எத்த சோட்டு வீங்கிக்கிட்டு இருக்குதுன்னு ஏங்க. அதுக்கப்புறம் நானே உங்க கூட இல்லன்னா உன் புருஷன் செத்த இடத்துல வேற புல்லு முளைச்சிருக்கும். ஓஹோ ஆமா எங்க மாமா அப்படி சொன்னாரா நீயாவது எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றியா? எங்க அண்ணன் தான் சொல்றாரு. ஏண்டாடே பூலகண்ணா சாமி இப்படி எல்லாம் நடந்தது உண்மையாடா? ஆமா சாமி நான் பக்கத்துலயே இருந்து பார்த்தேன். சரி நான் பக்கத்துல இருந்தே பார்த்தேன் சாமி. ஏண்டி உன் புருஷன் நல்லவனா பொல்லாதவன் கெட்டவன் என்னமே இன்னும் போனா போதும் இவ்வளவு நாள் காப்பாத்திக்கிட்டு இருந்தா இதுக்கு மேல மரியாதை கிடையாது எவ்வளவு வேணுமாலும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க. பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். பொம்பளை சிரிச்சா போச்சு பொம்பளை விரிச்சா போச்சுமாங்க. ஆமா சாமி பொம்பளை பல்ல காட்டி விட்டா மயங்கி போறவன் தான் இந்த பார்த்திவன். ஆனாலும் எங்க மாமா எல்லாத்துக்கும் மேல ஒஸ்திடி. எங்க மாமா அப்படி சொன்னாரா நீயே எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றியா? அடி பாருங்க உங்க சங்கநாதம் இங்க இருக்குது உங்க சக்கரை எங்கன்னான்னு கேட்டா ஆகாய கத்திரம் சிரசு அறுக்க போய்கிட்டு இருக்குது. அவன் சிரசு துண்டா வெட்டி பண்ணோம். அப்பதான் எனக்கு அந்த கோபம் தான் இருந்துச்சு. அப்புறம் அண்ணனா இப்படி சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு சக்கரத்தை திருப்புண்டா அப்படின்னு சொன்னா முடியாது போடுகிறாரு. மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்கல அந்த தங்கச்சின்னு. அடியே இந்த என் மன்னவராகிய அர்ஜுனர் முகத்தை பாரு. அவருக்காக திருப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா என் மாமா மறு வார்த்தை பேசுவாரு. அடி உங்க பேரை சொன்னதாங்க. என்னடி உங்க மேல கொஞ்சம் நல்ல மரியாதை இருந்துச்சு அவன் கெடுத்து அவன் நல்லா இருக்க மாட்டான். சாமி அது மட்டும் இல்ல நீ ஒரு கூத்திய கலனும் அப்படிலாம் சொல்றான். அதை சொல்லக்கூடாதுங்க என் வாயால. பக்கம் பொம்பளை சீலை தூக்கி பாக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்ல சாமி கல்லுக்கு சீலையை போட்டு வச்சிருந்தா கூட அசாம விலைக்கு பாப்பீங்களாம். அப்பேற்பட்ட மோசக்கார கூதியம் உங்களை அப்படி சொல்றாங்க. அதுக்கு தாங்க இவனை கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்றேன். அப்புறம் பாருங்க சாமி இன்னும் என்னடா சொன்னா? அது மட்டுமா சாமி? ஐயோ நானும் போய் தங்கச்சி என்னதான் இருந்தாலும் பாவம் சாமி தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்றேன். அவன் சொன்னான் பாரு சாமி ஒரு வார்த்தை. என்ன சொன்னா? சொல்லு. இங்க பாரு 8 பேர் இருக்கிறீங்களா 8 பேரு தாலி எடுத்தாலும் மயிராச்சு என் சக்கரத்தை திருப்பிட்டு வர மாட்டேன்னு போறான் சாமி. ஆமா சாமி அதனால இங்க வர்றா குண்டா உன்னை 2ல 1 பார்க்காத விட மாட்டேன். என் வீட்டுக்காரர்கிட்ட போய் இத நான் சொல்லி உன்னை உண்டு நான் பண்ணல உன்னே முக்காலா பண்ணி நல்ல குடும்பத்தை நார வச்சிடறேன்ட்டு வந்தியா? நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். உன் காலை 2 காலையும் என் வீட்டுக்காரர் பிச்சு போட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். புடிங்கி போடுவேன். ஏண்டி எங்க மாமனுக்கு நிகர் யாராயிலும் கடவுள் உண்டா? கண்ணனை எதிர்ப்பவர்கள் எவராயிலும் உண்டா? ஏண்டி உங்க காண்டிபத்துக்கு யாராவது எதிரி உண்டா? ஜெயிக்கவே முடியாது. இப்படியே சொல்லி சொல்லி உடம்பு ரலகலம் பண்ணிருவாளே. ஆமா இப்ப என்ன தாண்டி பண்ணணும்? நான் கொடுத்த சத்தியத்தை எங்க அண்ணன் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என் வீட்டுக்காரரு காப்பாத்துவாருன்னு இந்த வனமா வனம் கடந்து தண்ணி கூட குடிக்காம களைச்சு போய் வந்திருக்கேன். காப்பாத்துங்க சுவாமி. தேவி ஒண்ணுக்கு பயப்படாத. உன்னுடைய வார்த்தைக்கு மதியாது விட்டாலும் என் மாமனாகிய மாயவர் அவர் காலில் விழுந்தாவது அந்த கன்றாவிய திருப்பி திருப்பிக்கிட்டு வாங்க. கொடி துணைக்கு ஆள் அனுப்பி விடுங்க. சாமி எங்க மாமனை பார்க்க போலாம்.